கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரம் 17 செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:17 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவம் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவம் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயர மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயர மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. உறைவிடமே யான் மறைவிடமே ஆராதனை உமக்கே, உறைவிடமே யான் மறைவிடமே ஆராதனை உமக்கே. உரரரா உபரரா உபரபரா விகரகரா அப்பாரரா ரிபாரரா விகரகரா விகசபரா. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லேம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவா எல்லேம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியை யெகோவா சிட்டேகனு ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியை யெகோவா சிட்டேகனு ஆராதனை உமக்கே. உரரரா உபரரா பரபரா விகரகரா. பரிசுத்தமாக்கம் யெகோவா மெக்காதிஷ் ஆராதனை உமக்கே, பரிசுத்தமாக்கம் யெகோவா மெக்காதிஷ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா வசேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா வசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான், உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே, உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே, பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. உரரரா உபரரா பரவரா விவரபரா. சீர்படுத்தாம் சீஷ்டிகரே ஆராதனை உமக்கே, சீர்படுத்தம் சீஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே, ஸ்திரப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான், தாத்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே, தாத்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினிரே ஆராதனை உமக்கே, ஏழ்மையே மாற்றினிரே ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 1:17 செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தாச்சு, செகண்ட் பார்ட்டை பார்க்க போயிடும். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
நன்மையான எந்த ஈவும் கிஃப்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி, அது எங்க உண்டாகணும்? பரத்துல உண்டாகணும். ஜோதியுடைய பிதாவுள்ள இடத்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. சரி, இது யாரை குறித்து சொல்றதுன்னா பிதா, நம்முடைய கடவுள பிதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த உறவை யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு என்னங்கிற ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்னா, ஒரு பரமண்டல ஜபத்தின் மூலமாக அதை சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சரிங்களா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த பிதாவேங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, உறவு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை, உங்கள் பிதா, சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா நம்முடைய பிதா. இது ஒரு உறவினுடைய அடிப்படை. சொந்தமெல்லாம் சொல்ல உங்களுக்கு எப்படிங்க சொந்தம் இது தேவை சொல்லி இது எப்படி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாக்குற சொந்தம்ங்கிறது, நேற்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், திரும்ப அதை சொல்லிட்டு நான் செய்வேன். அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியாது, அதுதான் ஃபேக்ட். அந்த முள்ள நமக்கு கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு அடுத்த தலைப்பா பார்க்க போறோம். அதாவது 17வது அதிகார வசனத்துல செகண்ட் பார்ட். He gives continuously. அதாவது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிடாத்திலிருந்து இறங்கி வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ், வந்துச்சு வரும் அப்படின்னு கிடையாது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கம்ஸ் டவுன், இறங்கி வருகிறது. இது அனுதினமும் நடக்கிற ஒரு காரியம். இது யாருக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். எஜமான் வரும் பொழுது உண்மை உள்ளவர்களா இருக்கும். அந்த உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி, இந்த உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் தான் எதை கொடுக்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு பிதாங்கிற ஒரு கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். பிதா யார் சொல்லுங்க பார்ப்போம்? அப்பா. இப்ப என்னுடைய அப்பாவை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதாவது இது எனக்கு எங்க அப்பா குறித்த உறவு, ரிலேஷன்ஷிப். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கு, குட்டி பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு எங்களை எல்லாம் எங்க அப்பா கூட்டிட்டு ஊட்டிக்கு கூட்டிட்டு போறாரு கார்ல. எல்லாம் அந்த காலத்துல அம்பாசிடர் கார். அதுல எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, ராஜநாயகம். அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, பின்னாடி எங்க அம்மா. நாங்க 4 பிள்ளைகள். அப்பா ஆசி கிடையாது. அப்ப பாதி தூரம் போகும்போது, எப்பா எனக்கு ஒரு மாதிரி வருதுப்பா அப்படின்னு சொன்னேன். என் கையை காலெல்லாம் பாக்குறாங்க, சின்ன சின்ன கொப்பளம் இருக்குது. இன்னும் அந்த கொப்பளத்துல அப்பாட்ட சொல்லவே இல்லையாடான்ட்டு. இல்லப்பா சொன்னானா நம்ம ஊட்டி ட்ரிப் கேன்சல் ஆகணும் பயந்துதான்ப்பா நான் சொல்லல அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்றியாடா? இல்லப்பா சாப்பிட்றதுக்கு மனசு இல்லப்பா எனக்கு அப்படின்னு குட்டி பையன் சொல்றேன். இப்ப ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. குடிக்கிறேன்ப்பா அப்படின்னு என்னை கூட்டிட்டு கொக்கோ கோலா வாங்கி கொடுத்தார். வாழ்க்கையில முதல் முறையாக கொக்கோ கோலா பாட்டில பாக்குறேன். பேப்பர்லாம் பார்த்திருக்கேன், எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்பெல்லாம் ரொம்ப காசு கொக்கோ கோலா. மற்ற பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் அதை குடிக்க கொடுக்குறாரு. குடிச்சு முடிச்சோன்னே, அப்பா அந்த பாட்டில கொண்டாடாது, பாட்டில திரும்ப கொடுக்கணும் கொண்டு போய் கொடுத்தாரு. ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம், ஐயோ பாட்டில் கிடைக்கலையா அப்படின்ட்டு. இன்னைக்கெல்லாம் கொக்கோ கோலா சீச்சின்னு கிடைக்குது. அந்த காலத்துல எனக்கு அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் எனக்குன்னு ஒரு இடத்த கார்ல பின்னாடி, சிஜியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்க படுத்திருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இது என் சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அப்பாக்குள்ள ஒரு உறவு, அவ்வளோ க்ளோஸா நாங்க இருக்கோம். காலையில எந்திரிச்சு நாங்க அப்பாவும் பைக் எடுத்துட்டு போவோம் இந்த காலேஜுக்கு, விஹெச்என்எஸ் காலேஜுக்கு. எங்க அப்பா என்ன செய்வார்னா, டேய் நீ கொஞ்சம் முன்னாடி போய் நில்லு, நான் பின்னாடி இருக்கு, யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். எங்க அப்பா ஸ்பீடா ஓடுவாரு, என்னால அவரை ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு என் மேல பயங்கர அன்பு இருக்கும். வருவோம், 2 பேரும் பேப்பர் வாசிக்கிறது உட்காந்துருப்போம். பேப்பர் வாசிக்கும் போது எங்க அப்பா என்கிட்ட பேசிட்டே இருப்பார். எங்க அம்மா எங்க அப்பா திட்டுவாங்க, ஏங்க பேப்பர் வாசிக்கிறதுனால கொஞ்சம் சும்மா இருக்க விடுங்க, அவன் பேப்பர் வாசிக்கிட்டு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதான் அன்னைக்கு அது பெருசா தெரியல. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய அப்பாவும் மகனுக்குள்ள உறவா பார்க்கும்போது பயங்கர வித்தியாசமா இருக்கும். இங்க ஜெயம் ஸ்டாலின் இருக்காரு. அவருக்கும் அப்பாவுக்கும் ஆரம்ப காலத்துல பயங்கர சண்டை இருக்கும்.
ஆனா இறுதி காலத்துல ஸ்டாலின் தான் அவரை காப்பாத்தார். அப்படி கடைசி வரை அவரை மோஷன் கழுவி விடுறதுக்கு வந்து எல்லாத்தையும் அவரை பாதுகாத்தார். சரி, இது ஒரு உறவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே நேரத்துல இன்னொரு உறவையும் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். அப்பாவை சொல்லியாச்சு, இன்னொரு உறவு அம்மாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லல, அது இன்னொரு நாள் நான் சொல்றேன். என்னுடைய சம்மந்தி சீனா தானா சுந்தரபாண்டிய நாடா தூத்துக்குடியில என்னுடைய மருமகனுடைய தகப்பனார். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவர் பெட்ரூம்ல இருப்பாரு, கட்டில ஒரு பக்கம் உட்காந்துருப்பாரு, மாப்பிள்ள இங்க வந்து உட்காருங்க அப்படின்னுவாரு. அந்த இடத்துல எனக்கு பேசிட்டு இருப்பாரு. எனக்கும் அவருக்கும் ரொம்ப எவ்வளவு ஒரு பெரிய அன்புனா, ஒரு தடவை கொடைக்கானல்ல, நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும், எல்லாத்துக்கு இன்னும் கூட இருக்கலாம், 10-12 வருஷம் இருக்கலாம். என்னைய வந்து அந்த மார்க்கெட்ல ஒரு போஸ்ட் கொடுத்துட்டார், உப தலைவர் போஸ்ட் கொடுத்துட்டார். அப்ப மீட்டிங், நானும் போறேன். நான் கார்ல வந்திருக்கேன். அங்க வந்துட்டு காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல, மாப்பிள்ள நம்ம லேக்கை சுத்தி ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னாரு. அங்க போவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காரோம். ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பேச பேசுறாரு. எல்லாத்தையும் தன்னுடைய பழைய வாழ்க்கை, எப்படி அவங்க மேல வந்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லி ரவுண்ட்ஸ் நாங்க முடிக்க வர்றோம். அப்ப என் பேரண்ட்ஸ் வந்து குட்டி பை இங்கிட்டு கொண்டாடுறான். அவனை தூக்கிட்டு எங்க சம்பந்தி அக்கா வந்து இறங்குறாங்க. வந்து எங்க மச்சான் சொல்றாரு அக்காட்ட, மாப்பிள்ளைட்ட ஆரம்பத்துல இருந்து எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு, நீ சொல்ற ஒண்ணு இல்ல அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சம்மதி எனக்கு கிடைச்சாரு. எங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு அன்பு இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், சம்மந்தி கூட சண்டை வரும். ஜெயந்தி அக்கா இருக்காங்க. ஜெயந்தி அக்கா எனக்கு டைரக்ட் சம்மந்தி அக்கா கிடையாது, தம்பியுடைய சம்மந்தி. ஆனா எங்க மேல அப்படி ஒரு அன்பா இருப்பாங்க. அது ஒரு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனா எனக்கும் என் சம்மந்திக்கும் அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். கடைசி வர அவர் மரணம் வர எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டோ ஒரு சின்ன மனஸ்தாபமும் கிடையாது. ஒரு சிலர்லாம் இந்த சம்மந்திகளுக்குள்ள வர சண்டையை பார்த்தா பயங்கரமா இருக்கும். இப்ப இது எதுக்காக என் சம்மந்தியை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம பார்ப்போம். நன்மையான இந்த கிஃப்ட் இதைத்தான் நான் சொல்ல வரேன். இது எங்க சம்மந்திய அந்த ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்தாரு. அந்த கிஃப்ட் எங்க இருந்துச்சுன்னா பரலோகத்துல இருந்து வந்துச்சு. அது எப்படி கொடுக்கணும், கண்டினியூஸா கொடுக்கறான். கண்டினியூஸா தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு. தகப்பனார கொடுத்தாரு, அருமையான தகப்பனார். இன்னொன்னு எங்க அப்பா அம்மா ஒன்னா தான் பைக்ல போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை ஒன்று திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. MBBS முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சர்ஜரிக்கு எங்க அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்றேன். அப்ப அது வர சர்ஜரி பண்ணது கிடையாது, கிளவுஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு பிளாடர்ல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வெளியில எடுக்கணும். அந்த உள்ள வாட்டர்லாம் இன்ஜெக்ட் பண்ணி எங்க அப்பா மாதிரி இன்சிஷன் போட்டாரு. இப்போ திறந்தாச்சுன்னா பிளாடர் இருக்கு, எனக்கு தெரியும். இப்படிதான் பிளாடர் இருக்குன்னு தெரியும். எங்க அப்பா கையில நைஃபை கொடுக்குறாரு. அந்த பிளாடரை அப்படி ஓப்பன் பண்ணு, 2 விரல உள்ள விடணும், விட்டுட்டு வெளியில அந்த கல்லை எடுக்கணும். கல்லை எடுக்காம வந்தேன்னா பாத்துக்கோ அப்படின்னு ஒரு செல்லம்மா ஒரு த்ரெட் கொடுத்தாரு. நானும் அப்பா பயமா இருக்குப்பா, பிளாடர் நீ என் கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஒரு கொத்து சாய் இழுக்கிறாரு, கையை உள்ள விட்டாச்சு. எப்பா கல்லு தெரியுதுப்பா, அப்பா கல்லு. அப்பாவுக்கு தெரியாமல இருக்கும். அவன் எக்ஸைட்டடா இருந்தேன். 2 விரலையும் உள்ள போட்டு அப்படியே அந்த கல்லை வெளியில அடிச்சேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம், அன்னைக்கு எங்க அப்பா என் கையை பிடிச்ச ஒரு கிரிப். இன்னைக்கு எத்தனையோ சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா வராது. அப்ப இந்த கிஃப்ட், நான் ஒரு சர்ஜன் ஆகிறதுக்கு அந்த ஒரு கிஃப்ட் கண்டினியூஸ் எங்க இருந்து படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ கிஃப்ட் வந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப நம்ம பாக்குற அந்த கிஃப்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிஃப்ட எவ்வளவு நாள் கொடுப்பார் அதான் கேள்வி. கண்டினியூஸ்லி தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளவு நாள் கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கணுமா, பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 கிஃப்ட். எஸ், சம்பந்திகள் சம்பந்தம். எஸ், ஸ்டாலினுடைய சம்பந்தி எல்லாம் நீங்க சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு காலில் புண்ணு வந்துச்சு, ஸ்டாலின் பார்த்த மாதிரி வேற யாரும் பார்க்க முடியாது. அதான் ஸ்டாலின். இது எல்லாமே எங்க இருந்து வந்து பரத்துல இருந்து. சண்டை போடுற சம்பந்திகளை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். போய் அது சண்டை போடுற சம்பந்தி எல்லாம் பிசாசு கொடுக்கறான். நமக்கு கொடுக்கறது யாரு? பரத்துல இருந்து உண்டாது. ஸ்டாலின் ரொம்ப அருமையாக போட்டீங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 உங்களிலே நாற்கிரியை தொடங்கினவர். அப்ப ஆண்டவர் பரத்துல இருந்து ஒரு கிஃப்ட கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார்.
தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை சோஸ்தரிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆரம்பிச்சிட்டார். எப்ப வர முடிவு இந்த முடிவு வர நடத்துறதுக்கு அவர் வல்லமையா இருக்கிறார். சரி, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல அதுல அந்த நன்மையான ஈவுல ஒரு மரண பள்ளத்தாக்குல வழியா ஒருத்தர் கொண்டு போறார். ஆனா ஆண்டவர் என்ன அவரை கஷ்டப்படுத்தல அப்படின்னு கேட்டாங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25 மேல் என் சகோதரனும், என் சகோதரனா அந்த அளவுக்கு பவுலோட கூட ஒரு இணைந்து இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பவுல் ரொம்ப டஃப்பான மனுஷன், எல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சகோதரனும் உடன் வேலைக்காரனும் உடன் சேவகனும் எத்தனை டிசிக்னேஷன் கொடுக்கறா பாருங்க. நம்ம இதுல எத்தனையோ தகுதிகள் கொடுக்கணும் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சகோதரன்கிறாரு, உடன் வேலைக்காரன், உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாதிபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்யணும்னா எப்பாப்ராத்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. நீ எப்படியா இவ்வளவு தாழ்மையா மாறின? பவுல் உனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு, இத்தனை டிசிக்னேஷன் உனக்கு போட்டிருக்காரு. எப்பாப்ராத்துவை உங்களுக்கு அனுப்ப வேண்டும். 26 பிலிப்பியர் 2:26 அவன் உங்கள் எல்லோரும் மேலும் வாஞ்சலவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனால மிகவும் அவருக்கு வியாதி வந்துருச்சு. என்ன வியாதி தெரியாது, ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு. ஆனா அது மரணத்துக்கு ஏதுவா நம்ம காய்ச்சல். முன்னாடி காய்ச்சல் வந்து யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஒரு பேரஸ்டமால் போட்டு படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு போயிறாங்க. ஆனா கொரோனா நேரம் வந்துச்சு, எல்லாரும் ஆடிட்டாங்க, எத்தனை பேர் மறைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமைந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எங்களுக்கு உண்டாவது எங்களுக்கு இறங்கினார். பவுல் எவ்வளவு அருமையா தன்னுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற நபருக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்த உடனே, இது பரத்திலிருந்து உண்டான கிஃப்ட் அப்பா, எனக்கெல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு துக்கம் வரக்கூடாது கண்டி ஆண்டவர் சொல்றது அந்த கிஃப்ட பரத்திலிருந்து 29வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவனை கனம் பண்ணுங்க. நம்ம என்ன சொன்னா என்ன பண்ணணும், இது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குவாலிபிகேஷன். சரி, இப்ப காட் டிஸ்டன்ஸ், அதாவது பணத்திலிருந்து இறங்குற தேவனுடைய அடுத்த ஒரு குணாதிசயத்தை நம்ம அங்க பார்க்க போறோம். வாசிப்போமா? 17 வசனம், அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நன்மை. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நாம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கோம், புரியுது? ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன கிடையாதுன்னா மாறுதல் கிடையாது. இதை சில வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வாசனைத்தில் நிறைவேற்றாப்பாரோ. இது எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீலியாம் சொல்றார். இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவனை சபிக்கிறதுக்காக ராஜா கொண்டாடுறார். இப்ப ஆண்டோடைய குணாதிசயத்தை சொல்றார். நம்ம பார்த்தோம், ஜோதியின் பிதா, நமக்கு ஒரு பிதா இருந்தார், அப்பா இருந்தார். அப்பா ஒரு ஸ்டேஜில் இறந்து போயிட்டு, நாங்களாம் நினைக்கல எங்க அப்பா எங்களை விட்டு கடந்து போகணும். அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு, எங்களோட ஸ்பீடா ஓடுவாரு. ஆனால் ஒரு டைம் வரும்போது அவர் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். ஆனா 20வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதே நான் திரும்ப. அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருது, ஜோதியினுடைய பிதாட்டிலிருந்து வருது. அதை என்ன செய்ய முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது. அது வந்து கண்டினியூஸா வரும். நான் சொல்றாரு, இதை மாற்ற மாட்டாரு. ஏன் மாற்ற மாட்டார்னா மனம் மாற மாட்டார். என்னைக்கு உங்களை என்னைய ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அதை செய்ய நிறுத்தவே மாட்டார். ஆனா இப்ப ஆண்டோடைய குணாதிசயத்தை லேசா வித்தியாசப்பட்டுக்காரு. இப்ப நான் சொன்னேன், மனம் மாற மாட்டாரு, சொன்னானா செய்வாரு, ஆனா மாத்த மாட்டார்னு சொன்னேன். ஆனா இன்னொரு வசனம் அவர் மாறுவார்னு. இது எதுக்கு? இது டோட்டலி டிஃபரெண்ட். இது என்னன்றத கம்பேரிசன் பார்ப்போம். எரேமியா 18வது அதிகாரம் 8வது வசனம். திரும்ப சொல்றேன், மனம் மாற மாட்டாரு, சொன்னதை செய்வார்ன்றா நல்லதை செய்வார். ஆனா தீமைன்னு வரும்போது அவருடைய ஆங்கிள் மாறுவாங்க. 18:8 நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள்
தீங்கை விட்டு திரும்பினால், கண்டிஷன் பாருங்க, திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மனம் மாற மாட்டான்னு சொல்லி எண்ணாமத்துல பார்த்தோம். ஆனா மனம் மாறுவேங்கிறார். ஏன்னா அப்படி இறக்க குணம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்காங்க. நான் சொன்னதுனால இதை நான் செய்யறேன் கிடையாது, சொன்ன செய்வேன். ஆனா ஏங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனம் வாசிக்கும். எரேமியா 18:11 இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேம் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். இது மைண்ட்ல இருக்குதுங்க, ஆண்டோடைய மைண்ட்ல இருக்கு. இந்த பசங்க என்னைய விட்டுட்டு விற்கிறதுக்கு பின்னாடி போறாங்க, இவங்களை நான் அடிக்கணும், உதைக்கணும், இவங்களுக்கு 4 தீங்குகளை நான் அனுப்பணும்னு சொல்லி எங்க வச்சிருக்காரு? மைண்ட்ல வச்சிருக்காரு. ஆனா இவங்க மனச மாறி விற்கிறத விட்டுட்டு எங்கிட்ட வந்தானா நான் என்ன செய்வேன்? மனம் திரும்புவேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்ஷையை வச்சிருக்கிறார். அந்த சிக்ஷையை ஆண்டவர் மாற்றுவார். எப்ப மாற்றுவாரு? நீங்க மாறிடுவார். சரி, இது ஒரு ஆங்கிள் அவரை பார்க்கிறோம். இரண்டாவது, அதுல எரேமியா 15வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த தீங்களுடைய டெப்த காட்டு. தீங்க பார்ப்போம். 15:2 இது எங்க இருக்குது? மனதில் இருக்கு, இன்னும் ஆக்ஷனுக்கு வரல. எங்கே புறப்பட்டு போகும் என்று இவர்கள் உன்னை நோக்கி கேட்டால், நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏதோ சாவுக்கும் விக்ஸ் ஆக்ஷன் 4 வழிகளே செயல்படுதுன்னா, 4 சின்ன பசங்களா சினிமா தேட்டர் வரும்போது இந்த ஆட் பார்த்துருக்கோம். 4 வகை. அதுபோல ஆண்டோட 4 காரியத்தை கொண்டு வர்றாரு. 1 பட்டயத்துக்கு எதனால பட்டயத்துக்கு, 2வது பஞ்சத்துக்கு எதனால பஞ்சத்துக்கு, சிறைப்பட்டவங்க சிறைப்பட்டு, அடுத்து கொன்று போட பட்டயம், இழுத்து போட நாய், கொன்று போட பட்டயம். இந்த 4 காரியத்தையும் தீங்க மனசுல வச்சிருக்காரு. ஆனா நீ மாறினா ஆண்டவர் மாறிடுவேன் அப்படிங்கிறாரு. சரி, நம்முடைய ஆண்டவர் மாறுவாரா மாற மாட்டானா? மாற மாட்டார். மாற மாட்டார்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். மல்கியா 6வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் நிர்மூலமாகவில்லை. ஆகையால் அர்த்தம் அவருடைய அன்பு மாறாதது, இரக்கம் மாறாதது, கோபம் வரும், புயல், அதை கண்டு நம்ம அவரோட விளையாட முடியாது. இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இதே குணாதிசயம் இருக்கு. என்ன குணாதிசயம்? எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணு, சேஞ்ச் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவும் மாறாதவர், பிதாவும் மாறாதவர், அவர் அன்பு மாறாது, அவர் கொடுக்கிற கிஃப்ட் மாறாது, எல்லாமே மாறாது. சரி, இப்ப இன்னொரு வசனத்திலே அடுத்த ஆங்கிள் உங்களுக்கு நான் காட்ட போறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திருந்த ஜோதிகளின் பிதா. ஜோதி, ஜோதி ஒரு லைட், பிரகாசமான லைட்டை தான் நம்ம ஜோதி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த லைட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 5. தேவன் ஒளியா இருக்கிறார். ஒளியா இருக்கிறார், அவர் ஒளி கிடையாது. நான் உங்களுக்கு ஆண்டவர் சூரியனு கேடகன்னு ஒரு செய்தி சொன்னேன். அவர் சூரியனா? சூரியன் அவரு கிடையாது, அவர் கிரியேட் பண்ணல ஒண்ணு. இந்த தேவன் ஒளியா இருக்கிறார், அந்த ஒளியில இவற்றும் இருள் இல்லை. அப்ப ஒளிக்கும் இருதலுக்கும் என்னதான் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு மேல லைட் போட்டிருக்கேன், பின்னாடி இங்க ஒரு லைட் இருக்கு, நிறைய லைட் போட்டிருக்கேன். திடீர்னு கரண்ட் போச்சுன்னா நெட்டு போகாது, அந்த லைட் எல்லாம் போச்சுன்னா இருள் வந்துடும். இருள் உண்மையா வெளிச்சம் உண்மையானா? இருள் தான் உண்மை. எப்ப ஒரு இருள் இந்த இடத்துல இருக்கோ அது லைட் வந்தாச்சு, அது ஓடி போயிடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் ஜோதிகளின் பிதா வந்துட்டார்னா இருள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். சரி, இது ஆண்டவருடைய தன்மையில ஒரு லைட். அந்த லைட்டா இருக்கிறவர் அவர் தண்டனையை மாற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டனையை மாற்றுவாரா? வாசிப்போமா?
2 சாமுவேல் ஆண்டோடைய தன்மையை பார்க்கிறோம். அந்த தன்மையில ஒரு தன்மை என்னது? அன்பு. அந்த ஒரு பக்கம் அன்பு இருந்தாலும் அடுத்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9வது. 2 சாமுவேல் 12:9. பட்சேபா தாவீது அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்பாங்க. அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்பாங்க. தாவீதுக்கு என்னெல்லாம் அதிகமாக கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு இந்த வார்த்தையில செய்து, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியான் பட்டயம் விளையாடுறது. அப்ப 13 வசனம், அப்பொழுது தாவீது நாத்தானை நோக்கி, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். சாகாதபடி, சாகாதபடி சாவு கிடையாது, ஆனா தண்டனை. நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான குணாதிசயம் இருக்குங்க. என்ன குணாதிசயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிக்ஷையை அனுமதிக்கிறார். சிக்ஷைங்கிறது என்னன்னா, நம்முடைய புரோஜனத்திற்காக அவர் சிக்ஷிக்கிறார். சரி, ஒரு பிள்ளைங்க அம்மா ஏன் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை நல்லா ஆகணுங்கிறதுக்காண்டி என்ன செய்றாங்க? அம்மா அடிக்கிறாங்க. சரி, இது ஒரு ஆங்கிள் ஆண்டவர் என்ன செய்வாரு? 14 வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணம், உனக்கு பிறக்கிற பிள்ளை நிச்சயமாக சாகும். இந்த பிள்ளைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தான் ஆடாட்டாலும் சதை ஆடணும். சொல்லுங்க, தான் ஆட்டாலும் சதை. இப்ப பிள்ளைங்க மேல அப்படி ஒரு அன்பு இருக்கும். என்னுடைய தகப்பனா இருக்கும், என் தாய்க்கும் என் மேல பயங்கரமான அன்பு இருந்துச்சு. அதனால எங்க அப்பா மரிக்கும் போது நான் கூட இருந்தேன், எங்க அம்மா மரிக்கும் போது நான் கூட இருந்தேன். இது என்னுடைய பிளான் கிடையாது, ஆனா ஆண்டவர் அப்படித்தான் செய்றார், கொண்டு போகிறார். தண்டனை மாறாது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது. ஆதியாகமம் 39:9. இங்க அங்க நான் பாவம் செய்த நபரை காட்டினேன், பாவம் செய்யாதான். ரெண்டுமே நம்ம பேலன்ஸா பார்க்கணும். பாவம் செய்து ஆண்டோடைய தண்டனை உயர்த்தினாரு, ஆனா சிக்ஷை கொடுத்தார். கண்களுக்கு முன்பாக பிள்ளை இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கா சம்பாதிச்சாரு, பேரு புகழ் எல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தூஷணமாக பேசினார், விரோதமாக தூஷணமாக பேசினார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தோடு தான் சொல்றேன், நமக்கு அது வரக்கூடாது, நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க நம்ம கிடையாது. ஆனால் என்னால கனெக்ட் பண்ண முடியுது. அவருடைய மகள் சின்ன வயசுல இறக்கிறார். அவருக்கு இருக்கிற சொத்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பவர் எதுவுமே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, மரணங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இங்க பார்க்கறதுல இங்க பாவம் செய்யாத ஒரு நபரை அவங்களுக்கு காட்டப்படுகிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினாலே உன்னை தவிர வேற எதை விளைக்கவில்லை. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு வரதான் பாவம் செய்யும். இது என்னன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். இவர் எங்க இருக்கனா, எகிப்துல இருக்காரு. எங்க இருக்காரு? எகிப்துல இருக்காரு. இவருடைய கடவுள், இவங்க எல்லாம் எருசலேம்ல இருந்த மக்கள். எருசலேம் இருந்தாங்க, எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு, அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, யோசேப் எங்க போறாரு, யார்கிட்ட பேசுறாரு, என்ன செய்யறாருன்னு பார்ப்பாங்க. இப்ப யோசேப்ப சிறையாக எங்க வச்சுட்டாங்க? எகிப்து. அங்கேயும் சேஃப் ஜோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேஃப் ஜோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. இவரா போய் கேட்கல, அந்த அம்மாவை கட்டாயப்படுத்துறான். இந்த நேரத்துல எஸ் சொல்றது லேசா, நோ சொல்றது லேசா. ஸ்டாலின் சொல்லுங்க, எஸ் சொல்றது லேசா, நோ சொல்றது லேசா. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், பேதுரு பார்த்து அந்த பெண் கேட்கிறா, நீ இயேசு கூட இருந்தியான்னு நோ சொல்றா. எஸ் சொல்லுன்னா கதையில சிலதுல எஸ் சொல்லணும், சிலதுல நோ சொல்லணும். ஆனா இங்க இந்த பெண் ஃபோர்ஸ் பண்ற. இவர் இருக்கிறது எகிப்து, பாவம் நிறைந்த இடம். அந்த பாவம் நிறைந்த இடத்துல நோ சொன்னா, நோ சொன்னனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினாரு? சரி, 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். 41 ஆதியாகமம் 41:31.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரர்களுக்கு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் பேர் வரும். தேவ ஆவி. தேவ ஆவியானவர் அந்த சோதனை நேரத்துல பலன் கொடுக்கிறாரு, இப்ப உயர்த்துறாரு. இது தேவன் கொடுக்கிற ஒரு சரி. சாத்தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், கொடுப்பான். ஆனா அதோட கூட அட்டாச்மெண்ட் சேர்த்து கொடுத்துரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப வேதனையை யார் கூட்டுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான்றது ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன கிடைக்கும்னா வேதனை கிடைக்கும். பரத்திலிருந்து ஜோதியுடைய பிறால இருந்து வருகிறது என்னது? ஆசீர்வாதம் கொடுக்கும். சரி, வேதனை கிடைச்ச ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம முடிக்க போயிருக்கோம். இது ஜோதியுடைய பிதாட்டிலிருந்து வரவில்லை, சாத்தான் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், சோ கால்ட் ஆசீர்வாதம். வாசிப்போமா? 2 சாமுவேல் 15வது அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 15:1. இதற்கு பின்பு அப்சலோம். இது அப்சலோம் மனதுல தான் வரும். ஸ்டாலின் சோர்ஸ் உங்களுக்கு ஒரு சம்பளம் உங்க கார் ஓட்டுறதுனால வருது. ஆனா அதே நேரத்துல ஒண்ணு கிம்பளமா ஒரு இடத்துல வாங்கிட்டு போறீங்க, அது சாத்தான் கொடுக்கும். அது ரெண்டே நீங்க மனதுதான், ஆனா சோர்ஸ் தான் முக்கியம். சரி, அப்சலோம் நம்ம பார்க்கணும். அப்சலோம் பிறக்கும் போது தாவீதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஐயோ, என்ன அழகான பையன் பா, என்ன அழகான பையன், என்ன அழகான பையன் சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா வேதனை எப்ப பாக்குறான்னா, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதியின் மேல் ஏறி வரும்போது, அந்த கோருக்கிறது ஒரு சன்னல், ஒரு மரத்துல சீக்கி வச்சு முடி. எனக்கு நான் ஏசப்பா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், மண்டையில முடி இல்லை, சிக்காது. ஆனா அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கி கொண்டிருக்கும் போது கோவில் கலக்கும். இந்த நேரத்துல ஈட்டியை வச்சு, அதாவது ஒரு சின்ன ஷார்ட் கத்தி, இந்த கத்திக்கு என்ன பேர்ல தொங்கி இருக்காங்கன்னா வல்லயங்கள். வல்லம் ஷார்ட் நைஃப். சக் 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 சக். பாருங்க, வேதனை கூடிடுச்சு. அதனால 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சரி 15வது வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகள் 10 சேவர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார். பரத்திலிருந்து ஜோதியுடைய பிதாட்டிலிருந்து நமக்கு 2 காரியங்கள் வரும். ஒன்னு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா பிசாசும் கொடுத்தானா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேதனை வரும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. ஜோதியுடைய பிதா நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.